ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாஞ்சி போயிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து செம்மையாக ஃபன் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். இவர் தான் விஜய். நம்ம லாஸ்ட்டாக வச்ச டாஸ்க்கை வின் பண்ணி இப்போ நம்ம கூட இந்த ட்ரிப்பு வரப்போகிறவர் இவர் தான். ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோன்னா மசனக்குடி போக போகிறோம். நல்லது ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சேலத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ எங்கே வெளியே கிளம்புனாலுமே வெண்ணங்குடி முனி பொங்கலுக்கு வந்துடும். ஸோ வந்து ஒரு பூஜையை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா தான் வந்து ட்ரிப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட வர போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு டீ கடையை பார்த்து நம்ம இப்போ நிறுத்தியிருக்கோம். நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பும்போது மொபைல் இருக்கா, சார்ஜர் இருக்கா, முக்கியமாக ஹெட்ஃபோன் இருக்கான்னு சொல்லி பார்க்குற மாதிரியே காரில் ஆயில் இருக்கா, பிரேக்கில் ஒழுங்காக பிடிக்குதா, ஏர்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கேயாவது நடுவில் போய் நைட்டில் மாட்டிட்டோம்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இதை பார்த்து செக் பண்ணியாச்சு. கிளம்பலாமா? பண்ணாரி செக் போஸ்ட்டில் 6 மணிக்கே இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அப்போவே போயிருந்தால் வந்து நம்ம நிறையா அனிமல் சைட்டிங்லாம் பார்த்துருக்கலாம். பங்களாபுதூர் இந்த இடத்த பற்றி மேக்ஸிமம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி இருக்குது. ஸோ இது வந்து சின்ன கோடம்பாக்கம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நாட்டாமை படத்துலேருந்து நிறையா 90s படத்தோட சாங்ஸை ஷூட் பண்ணது வந்து இங்கே தான். இந்த ட்ரிப் ஆரம்பித்தது வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ட்விஸ்ட் நடந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேர் போவோம் நம்ம கருப்பு வேடனில் நம்ம டீமு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட சப்ஸ்கிரைபர் வராரு. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்களா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தனியாக 2 பேர் காரில் வராங்க. ஸோ இப்போ 2 காரில் நம்ம கிளம்பிட்டு வந்து ட்ரிப்புக்கு பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த காலேஜ் பற்றி அதிகமாக நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கே நிறையா தெரிஞ்சிருக்கும். நிறையா செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. இங்கே தான் நம்ம ஹரிப்ரோவும் படிச்சிருக்காரு. பார்க்கலாம் அவரும் ஃப்யூச்சரில் செலிபிரிட்டி ஆகிறாரான்னு சொல்லிட்டு. நம்ம சேலத்துலேருந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஸோ கிளம்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபுல் பசி. வர வழியில் ஒரே ஒரு டீ மட்டும் தான் குடித்தோம். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிட்டி தாண்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேலே கடை இருக்குமா இருக்காதான்னு தெரில. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. ஸோ அந்த கடைக்கு போய் சாப்பிட்லான்னு போனால் அங்கேயும் என்ன கொடுமைனா நான்வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெறும் வெஜிடேரியன் தான். ஸோ சேட். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற பண்ணாரி அம்மன் கோயில். ஃபைனலி த டெஸ்டினேஷன் அரைவ்டு. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்க அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக நினைக்காதீங்க. டேஞ்சர் லைஸ் அண்டர் பியூட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்க்க அழகாக இருந்தாலும்
நைட்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டம் மட்டும் இல்லாமல் ரிஸ்க்கும் தான். ஏன்னா டக்குன்னு ஏதாவது அனிமல் கிராஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து மிகவும் அமானுஷ்யமான இடம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நிறுத்தியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா ஜூஸும் இல்லை. ஸோ அதனால் பலாப்பழத்தை மட்டும் வாங்கிட்டு, ஃபுல் பலாப்பழத்தை இல்லை, பீஸ் மட்டும் வாங்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஸ்நாக்ஸ்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எப்படி போகலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹாசனூர். இது வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாக நல்லா க்ரீனரியாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இப்போ ஹாசனூர் தாண்டி பந்திப்பூர் வந்துட்டுருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் கர்நாடகா பார்டரே ஸ்டார்ட் ஆகுது. மசனக்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊட்டி போய் சுற்றி வரலாம். ஆனால் அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். முக்கியமாக சேலத்துலேருந்து வந்தால் அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். அதனால் இப்போ நம்ம எப்படி வந்துட்டுருக்கோன்னா சத்தியமங்கலம், சாம்ராஜ் நகர், குண்டுல்பேட் இது வழியாக வந்து இப்போ பந்திப்பூர் வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ். ஸோ இதை தாண்டிட்டாவே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மசனக்குடி ரீச் பண்ண மாதிரி தான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் 12 மணி ஆக போகுது. ஆனால் கொஞ்சம் கூட வெயிலே இல்லை. இதே இடத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். ஆனால் அப்போல்லாம் ஃபுல்லாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல் ஃபாகியாக கிளைமேட்டே வந்து செம்மையாக இருக்குது, சில்லுன்னு. ஸோ இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கிளம்புனதுலேருந்தே அனிமல்ஸ் ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மானா நின்றுட்டுருக்கு. நம்ம ஊர்லாம் ஏதோ ஆடுங்களாம் மேய்ஞ்சிட்ருக்கலாம், அந்த மாதிரி ஃபுல்லாக மானா இருக்குது. மானை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஏதாவது பெருசாக வைல்டு அனிமல் பார்ப்போமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து பைசன் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் எல்லாம் மேக்ஸிமம் படத்துலையும் பார்த்துருப்போம், அப்பப்போ ஊர்லேயும் பார்த்துருப்பீங்க ஏதாவது. ஆனால் இந்த சைஸ்க்கு வந்து நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் நேரில் லைவில் வந்து அதுவும் ஏதாவது கூண்டுக்குள்ளே இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இவ்வளோ பெருசாக பார்க்குறது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இப்போ ஜூம் போய் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஆக்சுவலாக பின்னாடி இருக்குது. பின்னாடி இருந்தது கொஞ்சம் முன்னாடி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு முன்னாடி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. வந்து நின்றுட்டே இருந்துச்சு. அப்புறம் நல்ல வேலை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருந்தாங்க. அவங்க வந்து வண்டி நிறுத்த சொல்லிட்டாங்க. இல்லைனா நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா பின்னாடியே துரத்தி முட்டியிருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஒரு வழியாக நம்ம ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம், வைல்ட் ப்ரீஸ். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி கொஞ்சம் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான், எதுவுமே கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பரான லொக்கேஷனாக இருக்குது. ஸோ ரூமும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே க்ளீனாக இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம சிங்கிள் ஃப்ளோர்லேயே வந்து ரூம் கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் கீழே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம், இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக ரூம் கிடைச்சதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் மற்றபடி லொக்கேஷனே செம்மையாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக பின்னாடி வந்து வெறும் காடு மட்டும்தான் இருக்குது.
கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்க்கு போயிட்டுருக்கோம். முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து நம்ம ஆல்ரெடி போய் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் போயிட்டுருக்கோம். சஃபாரி நீங்கள் போகிறதா இருந்தால் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சஃபாரி போகணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சஃபாரி போகணும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, டிக்கெட் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி முடியாது, இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் டே டைமாக தான் இருக்குது, நான் நைட்டு வரல. ஸோ நைட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியும்னு நம்புகிறோம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த டிவியில் ஃபோன்லாம் பார்ப்போம்ல, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த யானை கிராஸ் பண்ணுறலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அந்த மாதிரி தான் நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் லேட் ஆகட்டும், பொறுமையாக நைட்லேயே கிளம்பலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்ருக்கோம். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம். நைட்டில் வந்தால் வந்து யானைலாம் வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் நிஜமாலேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக யானையாக நின்றுருக்கு. இந்த சைடு பார்த்தா இங்கே ஒரு யானை நிற்குது, இந்த சைடு பார்த்தா இந்த சைடு 2 யானை நின்றுருக்கு. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே யாருக்குமே வந்து அல்லே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததாவது கொஞ்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தந்தெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம நிறையா எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம், நிறையா அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம், சிறுத்தை புலி இந்த மாதிரிலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் சிறுத்தை புலிலாம் கொஞ்சம் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த ட்ரிப்பு. ஸோ இன்றைக்கி முடியல, நாளைக்கு ஏதாவது கண்ணலாம் மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும்.